ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சீரியல் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பிச்சுக்கோ பிடிக்கோன்னு போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ காலையில் நான் கார்த்திகை தீபம் இதயம்லாம் போட்டேன். சரி, இப்போ வீரா சீரியல் ரிவ்யூ போட்டலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரிவியூவாக வந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, கண்டிப்பாக இதை போட்டுறணும் அப்படின்னு சொல்லி போட்டுடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது நம்ம உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? ஸோ என்ன நடக்குது வீரா சீரியல்ல? நம்ம கண்மணி சரியான டைமிங்ல அத்தைக்காரிக்கிட்ட மாட்டி. சரியா? ஆனா விஜய் வந்து ஒன்றும் பழி வாங்குற மாதிரிலாம் தெரியலையே. நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கிறா. நீ என்ன செய்ய காத்திருக்காளா? அவளுக்கு எப்போ பூதம் கிளம்ப போகுதுன்னு தெரியல. சரியா? உடனே கண்மணி அந்த ரூம்ல வச்சிருப்பாள் ஆதாரத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அத்தைக்காரிட்ட காமி காமி காமிச்சு அடி. சும்மா உங்க வீட்டடி எங்க வீட்டடியில விட்டா பாருங்க ஒரு அடி. இப்பதான் நாங்க பழைய வில்லிய பாக்குறோம். அவங்க நல்ல வில்லி கேரக்டர். அவங்கள கொண்டு வந்து அத்தைக்காரின்ற கேரக்டரை கொண்டு வந்து நடிக்க வச்சு, ஆனா பரவாயில்ல, அதுலயும் அவங்க சூப்பரா பண்றாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவா பண்றாங்க. நம்ம யாரு, செம்பருத்தி வில்லி செமையா பண்றாங்க. ஓகே டன். என்ன நடக்குது? கண்மணி மாட்டி விட்டாள். அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்து அண்ணிய போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. சரியா? உடனே அன்னிக்காக அத்தையவே எதிர்க்க துணிச்சிட்டாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அத்தையை பிடிச்சி கீழே தள்ளி விடுற மாதிரி போயிட்டு, எல்லாரும் சேர்ந்தாதான் குடும்பம், அண்ணியும் சேர்ந்தாதான் குடும்பம், அவங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணது நான் தானே, அதனாலதான் கோவம். இதே உங்க அண்ணனுக்கு ஆயிருந்தா நீ இப்படி இருப்பியா? சும்மா இருப்பியா? நீ அந்த மாதிரி தானே பண்ணுவ. அண்ணி மேல அந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, நான் உங்களை அம்மா மாதிரிலாம் நாங்க பாக்குறோம். நீங்களும் இது எங்களோட இது இருங்க அண்ணி, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நீ அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டார். யாரு? நம்ம மாறன். அதுக்கப்புறம் வீரா வந்து இந்த உண்மையை மறைச்சிருப்பா இல்லையா வள்ளிக்கிட்ட. அவனே வந்து சாரி கேட்குறாப்புல. என்னைய மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என் மேல எது கோவம் அப்படின்னு. இல்லை, நீ கூட என்னைய நம்பல, அம்மா அம்மான்னு வாயாளவில் தானே கூப்பிட்ற, மனசளவுல இருந்து கூப்பிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் டைலாக்கு. ஓகே, இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன செய்யறாரு, கண்மணி கிட்ட இனிமேல் இந்த மாதிரி தவறு செஞ்சேன்னா நான் உன்னை வந்து மன்னிக்க மாட்டேன், நான் வேற விதமா நடந்துக்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. உடனே நம்ம கண்மணி அக்கா அப்படியே அப்செட் ஆகி இருக்காங்க. நம்ம கண்மணி அக்காவோட வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவன் வந்து அப்படியே உம்முனே இருக்கான். பொண்டாட்டி வந்து தப்பு பண்ணிட்டாலாமா, அதனால வந்து பேச மாட்டாராமா. அதனால ஒதுங்கி 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 போயிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கிடையில ப்ரிவி வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, நம்ம கார்த்திக்கு பொண்ணு பார்க்குறாங்கப்பா. யாரு? ராமச்சந்திரன் வந்து பொண்ணு பார்க்குறாப்புல. ஸோ எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மாறனுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ பொண்ணு பார்க்குற விஷயத்த பேசும்போதே கார்த்தி மூஞ்சி செத்து போச்சு. சரி, என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூட்டிட்டு யார் வீட்டுக்கு போறாங்க? வீரா வீட்டுக்கு போறாங்க ரெண்டு பேரும். அங்க வச்சு சொல்லும்போது பிருந்தா மூஞ்சி செத்து போச்சு. என்னடா இது அப்படின்னோடனே மாறன் வந்து கஞ்சாடையில வீராட்ட காமிக்கிறாப்புல. வீரா பார்த்துட்டா, கண்டுபிடிச்சிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் எபிசோடு முடிஞ்சது, பார்த்து முடிச்சேன் நான். அப்புறம் நம்ம வீராக்கா வந்து மாறனை திருத்துறதுக்காக இந்த ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி, பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் மாத்தி கடைக்கு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா. காலைல வெறும் வயிற்றுல அந்த பச்சை பயிரெல்லாம் சாப்பிட்டு கடைக்கு போய் பார்த்தா எல்லாத்துலயும் ரொம்ப ப்ரொஃபஷனல் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாளாட்டு இருக்குது. அதை ஒரு சீனை போட்டு அறுத்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு மாறணும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீராக்கா என்ன செஞ்சுச்சு, அவனை பழையபடியே சட்டையை போட சொல்லி அந்த கை இதெல்லாம் மடக்கி விட்டு, நீ பழைய மாறனாவே இரு, நீ கரெக்டா தான் இருக்கிற, உன்னைய சுத்தி இருக்கிறவங்க தான் உன்னைய தப்பா பாக்குறாங்க, முதல்ல அவங்கள தான் நம்ம திருத்தணும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சரியா? அப்புறம் நம்ம விஜயாக்கா வந்து சாம்பிராணி போக போடுறது என்ன, வீட்டுல ஸ்வீட் செய்யறது என்ன, கேசரி செய்யறது என்ன, நீ என்ன இந்த அம்மா சாம்பிராணி புகையை போட போதா இல்ல குடும்பத்துக்கே கொல்லி வைக்க போதான்னு தெரியல. என்ன இனி இந்த அம்மாவோட சுயரூபம்னு யாருக்கும் தெரியலையே. இவ ஒரு வஞ்சத்தோட தானே உள்ள வந்திருக்கா. சரியா? இனி ஆனா கண்மணி நீங்க திருந்துவான்னு நினைக்கிறீங்களா கைஸ்? கண்மணி எல்லாம் திருந்துருக்கா வாய்ப்பே இல்லை கைஸ். சரியா? கார்த்திகைக்கும் பிருந்தாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணோன்னே ராமச்சந்திரன் வந்து கேட்டுருவாப்ல. பிருந்தாவை கார்த்திக்கு உங்களுக்கு கொடுக்க சம்மதமான்னு கேட்டேனே, அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு முழு சம்மதம்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கண்மணி மூஞ்சி மட்டும் செத்து போயிடும். செத்து போச்சு. சரியா?
இனி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அதானடா. ஆனா ஊனா எங்க சுத்தி கதை அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கல்யாணத்தை இடையில கொண்டு வந்து இந்த பிரச்சனையாக்கிட்டீங்க. ஏற்கனவே கார்த்திகை தீபத்திலேயே கல்யாணத்தை தான் பிரச்சனையா கொண்டு வந்திருக்கீங்க. 2 மாசமா ஒரு மண்டபத்தை குத்தகைக்கு எடுத்து இன்னும் தாலி கட்டுறாரு யாரு நம்ம கார்த்தி ரேவதி கழுத்துல. அது மாதிரி தயவு செய்து இந்த வீராணத்துல கார்த்தி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணத்தை பண்ணுங்கடா டே. இல்லாட்டினா இந்த வீரா சீரியல்லையும் கார்த்தி கல்யாணத்தை 3 மாசமா மண்டபத்தை புக் பண்ணி மாப்பிள்ளைய கடத்துறது பொண்ணை கடத்துறது வில்லனை கொண்டு வந்து அதை செய்யறது இதை செய்யறதுன்னு போட்டு அறுத்துறாதீங்கப்பா. சாமிகளா டைரக்டரு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா சரியா. இந்த கல்யாணத்தையாவது பிரச்சனை இல்லையா முடிங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கதான் வில்லிய கூடயே வச்சிருக்காங்களே சரியா, சகுனிய கூடயே வச்சிருக்காங்களே கண்மணிய. நீ அவ ஏதாவது செய்வாள்ல, அவ கண்டிப்பா ஏதாவது செய்வா. ஐயோ இவ பிருந்தாவன கார்த்திக்லாம் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட திருப்பங்களுடன் நம்மளுக்கு போடுவாங்க சரியா. ஐயோ ஏன் கேக்குறீங்க, இந்த ஒரு தாலி கயிறை வச்சுக்கிட்டு ஜீத்தவியில ஓட்டுற